அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவராமன், இயக்குனர் யூரோப் ஸ்டடி சென்டர். ஸோ உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு இன்ஸ்டாகிராம் நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ நிறைய லைவ் ஷோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ த ஃபார்மேட் இஸ் வெரி சிம்பிள்ங்க. உங்களுக்கு கல்வி சார்ந்த கேள்விகள் நீங்கள் இந்த நம்பரில் கேட்கலாம். இந்த நம்பரில் கேட்ட உடனே என்னுடைய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் அதற்குண்டான பதில்களை நம்ம இமீடியட்டாக கொடுப்போம். அண்ட் ப்ளஸ் நீங்கள் கேட்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கேள்வி கேட்கறதுனால த பெஸ்ட் கொஸ்டின் எவ்ரி வீக் வி செலக்ட் அண்ட் கிவ் அ ஸ்மால் கிஃப்ட் ஹேம்பர் as a token of appreciation for the time spent. That's all. So my name is Shivaraman, director of Europe Study Center. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே நான் வந்து ஒரு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இன்னைக்கு மட்டுமே நாம் மீட் பண்ணியிருப்போம். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லி அனுப்புகிறோம். இந்த கமிஷன் என்ற ஒரு கேவலமான விஷயத்துக்காக மாணவ மாணவிகளை இந்த யூகே அனுப்புறதோ, இல்லை அப்ராட் மெடிசன் அனுப்புறதோ, இல்லை டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் 1 year யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதோ, பிஜி டிப்ளமாக்கு அனுப்புறதோ, டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அனுப்புறதோ, இந்த வேலைகளை செய்யறதே கிடையாது. மக்களுக்கு பயனற்ற விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம எதுக்கு? அதுக்கு தான் மற்றவங்க இருக்கிறாங்களே. மக்களுக்கு பயனுள்ள விஷயத்த சொல்லுவோம், இருக்கிறத சொல்லுவோம். அண்ட் லெட்ஸ் ப்ரமோட் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். இதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15-16 இயர்ஸாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை அனுப்புவது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். ஸோ அண்டு இது மக்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேராதரவை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் இல்லையா? தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் கமிஷன்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸை சின்ன பின்னம் ஆக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே என்ன சொல்றது, லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு எவ்வளவு ஆஃபர்ஸ், எவ்வளவு விஷயங்களை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு குப்பை தொட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே தள்ளி விட்டுறணும். அப்போ தானே நமக்கு நிறைய கமிஷன்ஸ் கிடைக்கும். எப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விடுபட்டு எப்போ இதெல்லாம் மாறப்போகுதுன்றதே தெரியலங்க. எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல போய் மாட்டக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்காங்க. அண்ட் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம், ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். கம்மியா செலவு பண்ணுங்க, நிறைய படிங்க. தாத்தா பாட்டி சொத்தை வித்து நீ ஃபாரின் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் பதிவு செய்யறோம். தட்ஸ் வாட் வி டூ. அண்ட் பிளஸ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க அப்ராட் போய் நிறைய சம்பாதிக்கணுமா, போய் படிங்க, அதை படிங்க, இதை படிங்க, இப்படி சொல்றதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அப்ராட்ல போய் படிச்சு வேலை வாங்கணும், எல்லாமே ரைட்டு. அந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை? அப்ராட் போறது மட்டும் தகுதி இல்லைங்க. அது யார் வேணா போகலாம். அப்ராட் போய் கரெக்டான யூனிவர்சிட்டியில கரெக்டான கோர்ஸை கரெக்டா படிச்சாதான் ஸ்கில் செட் டெவலப் பண்ண முடியும். அந்த ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வாங்க முடியும். எல்லாம் ஆட்ஸ் என்ன போட்டுட்டு இருக்கிறாங்க, ஃபாரின்ல போய் படிங்க, நீங்க லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா? பட் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். கம்மியா செலவு பண்ணி நிறைய படிங்கன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் திரும்ப 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 பதிவு செய்யறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, போர்ச்சுகல், ஹங்கேரி போன்ற டாப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம். ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். 9884457722. இமீடியட்டா எனக்கு உங்களுடைய கேள்விகள் ஸ்கிரீன்ல வந்துடும். அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தட். ஸோ இந்த இன்டேக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 600 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணியிருக்கோம் ஃபார் செப்டம்பர் அண்ட் ஜனவரி 2026 இன்டேக்ஸ். கம்பைண்டா சொல்றேன், ஜனவரி இன்டேக் முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ 1 by 1 கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அந்த இதில் வந்து நிறைய பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது வி ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் டிலைட்டட். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேல வி கிவ் தெம் கைடன்ஸ் அண்ட் அப்ரோச். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜென்ட்ஸும் கன்சல்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன் தெரியுங்களா? யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்துல இன்னைக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போதும் அப்படின்னு கிட்டத்தட்ட 50% விசா ரெஃப்யூசல். இதில் அதிகப்படியாக கனடா
பார்த்தீங்கன்னா 80% விசா ரெஃப்யூசல். இது எல்லாமே அஃபிஷியல் டேட்டாங்க. ஸோ மற்ற எல்லா கண்ட்ரிஸும் இன்னைக்கு சோழியை முடிச்சு விட்டதுனால எல்லா ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸுமே இன்னைக்கு என்ன ப்ரொமோட் பண்றாங்க, ஜெர்மன்ல உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏன் தெரியல? 15 வருஷமா சில பேர்லாம் 20 வருஷமா எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடான்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லா எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க. சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணீங்களா? அதுவும் இல்லை. யூரோப்புக்கு வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய திருப்பி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், திருப்பி கமிஷன், திருப்பி லேப்டாப் ஃப்ரீ, திரும்பவும் ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீன்னு இதே பஞ்சாயத்து தாங்க. 4000 பேர் கிட்டத்தட்ட, எனக்கு டேட்டா தெரியல கரெக்டா, அத்தனை பேருக்கு இன்னைக்கு டீபோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஜெர்மனில. ஏன்? பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சதுனால. நாங்க இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறோமே ஜெர்மனிக்கு, ஏன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே டீபோர்ட் ஆகல ஜெர்மன்ல இருந்து? ஏன்னா நாங்க அனுப்பிச்சிருந்தா TU9 யூனிவர்சிட்டிஸ், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், தரம் தாழ்ந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பிச்சிட்டு தானே இன்னைக்கு இத்தனை பசங்க டீபோர்ட் ஆகுறாங்க. So that's what it is. So 2 questions. Good. Okay. My daughter is in final year of B design. Specialization is moving images. She is interested in doing VFX in masters. சார் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சார், பேச்சுலர்ஸ் இன் டிசைன் படிச்சுட்டு VFX படிக்க முடியுமான்றது ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பேசிக்லி. ஏன்னா பிகாஸ் எனிதிங் ரிலேட்டட் டு கிராஃபிக்ஸ் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதை படிக்க முடியும். when it comes to specific modules of B design, அதை நம்ம வெரிஃபை பண்ணி தாராளமா we can give you the answers. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சார், உங்க ப்ரொஃபைல் எங்களுக்கு தெரியணும், so that we can give you answer especially for these specific questions. அடுத்து பாத்தீங்கன்னா விஜயேந்திரன், ஹாய், மை செல்ஃப், மை ஏஜ் 31, மெக்கானிக்கல் இன்ஜினியர், நவ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி இன் இந்தியா இன் கோயம்புத்தூர், கேன் ஐ ட்ரை டு ஸ்டடி இன் ஜெர்மனி? தாராளமா விஜயேந்திரன் நீங்க படிக்கலாம். பிகாஸ் ஐ எம் நோபடி டு சே யூ கே நாட் ஸ்டடி. பட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 25-26 இயர்ஸ்க்கு மேல விசா ப்ராசஸ் பண்றது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிகாஸ் விசா கிடைக்கிறது பெரிய சேலஞ்சா இருக்கு. அதனால 25-26 இயர்ஸ்க்கு மேல நாங்க பண்றது இல்லை. சின்ஸ் யூ ஆர் 31, ஐ எம் வெரி சாரி, டோன்ட் மிஸ்டேக். சரிங்களா? பிளஸ் நம்ம ப்ரொமோட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இங்கிலீஷ். வேற்றுமொழி பாடத்திட்டத்துல நம்ம வந்து ப்ரொமோட் பண்றதுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு மொழியை படிக்கிறதுங்கிறது வேற, ஒரு மொழியில படிக்கிறதுங்கிறது வேற. இப்ப எல்லாருக்கும் நமக்கு தாய்மொழின்னு ஒண்ணு இருக்கும். அந்த தாய்மொழியை நம்ம படிச்சிருப்போம், ஆனா நம்ம கல்வி பயின்றது கம்ப்ளீட்டாவே ஆங்கிலத்துல. ஸோ அதனால நாங்க கிளியராகவே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பதிவு செய்யறேன். ஏன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லிட்டு திரியிறாங்கன்னா, அவங்க வந்து நீங்க ஜெர்மன் போகணும்னா ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஜெர்மன் போக முடியும். உங்களுக்கு அது தெரியாதா? சரி, அப்ப நீங்க UK போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 40 லட்ச ரூபா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு செலவாகிற மாதிரி நம்மளை தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அதிக கமிஷன்ஸ். ஸோ இந்த அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டான ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ட் கிட்ட போனீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு கல்லூரியுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ சர்வீசஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டில இருந்து கமிஷன் வர்றதுனால இவங்க ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இதை தான் மாணவ மாணவிகள் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சரி சார், நீங்க அப்படி என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ப்ரொமோட் பண்றோம். ஓப்பனா எங்க சார்ஜஸ் என்னன்னு சொல்றோம், வித் த GST இந்த பேங்க் அக்கௌண்ட். ஸோ நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 2 மாடல் இருக்கு. இப்போ நாங்க ஹை காஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் கொடுப்போம், நாங்க ஃப்ரீ சர்வீசஸ் கொடுப்போம், நாங்க சொல்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் நீங்க போகணும் அப்படிங்கிறது ஒரு மாடல். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி, ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர், இங்க ஃப்ரீ சர்வீசஸ் கிடையாது, எங்க சார்ஜஸ் என்னங்கிறத ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுதான் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அனைவரும் இந்தியாவில் 99% கமிஷன் 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 மாடல் மட்டும்தான். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்றது ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் யூரோப் ஸ்டடி சென்டர்ல ஃப்ரீ சர்வீசஸ்ன்ற மாடலே டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு கிடையாது. We openly explain what is the charges and place the students into top public universities. அந்த நாட்டின் NIT, IIT போன்ற கல்லூரிகள்ல மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்றோம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல கேட்கலாம். அண்ட் we will select the best question and also we will award them with a small gift. And தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிகள் செய்யறோம், கண்டினியூஸா லைவ் ஷோஸ் பண்றோம். எத்தனையோ பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. எல்லாரும் வந்த உடனே சொல்ற, செஷன் முடிஞ்ச பிறகு சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சென்னையில நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு 6 லட்ச ரூபா பேரண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது கியூல நின்று ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம கேபிடேஷன் ஃபீஸ், அது இல்லாம மெஸ், பஸ், ஆல் தீஸ் திங்ஸ்.
ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதுக்கு உண்டான காஸ்ட் பாத்தீங்கன்னா குறைவு கம்பேர்ட் டு ஸ்டடிங் இன் இந்தியன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் அட்டானமஸ் காலேஜஸ். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போய் படிக்கிறதுக்கு சீப்பர், இந்தியாவில் படிக்கிறதுக்கு எக்ஸ்பென்சிவ்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 50 மாணவர்கள் நாங்க ஃபாரின் ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன? பணம். அவன் நினைப்பாங்க, எப்படி சார் நாங்க போய் எங்க அப்பா கிட்ட போயிட்டு 70 லட்சம் கொடுங்க 80 லட்சம் கொடுங்கன்னு இன்னைக்கு யார் வீட்டுல கேட்க முடியும்? மெஜாரிட்டி அது வீட்டுல முடியாது. ஸோ அதனாலேயே இந்த மாணவர்கள் அப்ராட் ஸ்டடீஸ்ங்கிற விஷயத்தையே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. இது மக்களிடையே கொண்டு போய் சேரணும், மக்களுக்கு இது தெரியணுங்கிறத இந்த மாதிரியான லைவ் ஷோஸ், லைவ் நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா செய்யறோம். ஒரு வாரத்துக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 லைவ் செஷன்ஸ் பண்றோம், 2 வெபினார், 2 யூடியூப் லைவ், 2 இன்ஸ்டாகிராம் லைவ். ஒரு கம்பெனி பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி பண்றாங்களான்னு கேளுங்க. ஒரு கம்பெனி வாய்ப்பு இல்லை, நோ சான்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டை கொடுக்கும், கிளாரிட்டி கொடுக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் வாட் வி டு. இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நிறைய பாத் பிரேக்கிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல 2+2 டிகிரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். 2 வருஷம் இந்தியாவில், 2 வருஷம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அண்ட் எம்பிஎஸ், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ இன் இந்தியா, செகண்ட் இயர் இன் யூரோப். அதே மாதிரி செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம். இப்போ நீங்க இங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு டிகிரி ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா 90 days டைம் ஃப்ரேமுக்கு மட்டும் நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிச்சுட்டு வர மாதிரி செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம் இதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அண்ட் இமர்ஷன், வெறும் 10 daysக்கு மட்டும் நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் எக்ஸ்போஸ் ஆகி வர மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ரொஃபஸரையுமே எங்களால் மேக்சிமம் முடிஞ்ச வரை இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் ஆர்ட்ஸ் காலேஜஸ்க்கும் கூட்டிட்டு போறோம். அவங்களோட MOU சைன் பண்றோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸுமே இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்குள்ள கொண்டு வரோம். இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் யாராவது ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ட் பண்றாங்களா? இந்தியாவில் பண்றாங்களா? கிடையாது. ஒன்லி யூரோப் ஸ்டடி சென்டர், நோ ஒன் எல்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய தேவை இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்றோம். அண்ட் கண்டினியூஸாக நம்ம சொல்ற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் லோன் வாங்கி கொடுத்துட்றேன், எங்களை நம்பி வாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. நீங்க லோன் வாங்கி கொடுத்துருவீங்க சார், வட்டி யார் கட்டுறது, அசல் யார் கட்டுறது? இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும்ல. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து லோன்லாம் வாங்கி மாட்டிக்காதீங்க, கம்மியா செலவு பண்ணி நிறைய படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர். அது என்னோட 4 ஆஃபீஸஸ். பை த வே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, சார் உங்க பிரான்ச்சைசிஸ்லாம் UK ப்ரமோட் பண்றாங்க, அது அவங்க பாடுப்பா. நான் பேசுறது எல்லாமே சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், இந்த 4 ஆஃபீஸஸ் மட்டும்தான். இந்த 4 ஆஃபீஸஸ்ல அப்ராட் மெடிசன் நோ, UK அயர்லாந்து நோ, 1 year டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் மாஸ்டர் டிகிரிஸ்க்கு நோ, PG டிப்ளமா நோ, டிப்ளமா கோர்சஸ் நோ, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நோ. இது எல்லாத்துக்கும் நோ. சரிங்களா? ஒன்லி மாணவ மாணவிகளுக்கு எது பயனளிக்குமோ அதை மட்டுமே நம்ம வந்து ப்ரமோட் செய்வோம். அண்ட் பிளஸ் இங்க கமிஷன் கான்செப்ட்ங்கிறது இங்க கிடையாது. ஒன்லி டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மாணவ மாணவிகளுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை மட்டுமே நம்ம ப்ரமோட் பண்றோம். ஸோ செப்டம்பர் 2026 இன்டேக் உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்குதோ தாராளமாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வில் பி மோர் தேன் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல். அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் நம்பரில், இந்த நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில் மட்டும் இல்லை, இது ரெக்கார்டடில் பார்த்துருந்தீங்கனாலும் சரி, இதே மொபைல் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இமீடியட்லி வி வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின். அண்ட் எனி கொஸ்டின்ஸ் இந்த மொபைல் நம்பருக்கு அனுப்புங்க, இமீடியட்டாக ஸ்க்ரீனில் வரும், அதற்குண்டான பதில்களை நம்ம கொடுப்போம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த பெஸ்ட் கொஸ்டினுக்கு வி கிவ் யூ அ ஸ்மால் கிஃப்ட் ஆல்சோ. ஸோ வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்றோங்க எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி சண்டே 7:30 PM லைவ். அதுக்கும் இதே நம்பர் தான். நீங்க இதில் டைப் பண்ணி வெபினார்னு டைப் பண்ணீங்கன்னா we will immediately send you the upcoming free webinar link. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 40 minutes, அதையுமே 5 years நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்க அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ், எங்க அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வாய்ப்பே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அது உங்க ஸ்கில் பேஸ் பண்ணி மட்டும்தான். நீங்க அவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, இவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு யாராவது சொல்றாங்களா? நம்பாதீங்க. நீங்க அவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்ராட்லன்னு சொல்றாங்களா? நம்பாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் செட்.
அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்றது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ப்ளஸ் இப்போ நிறைய பேர் இப்போ இன்னும் கொஞ்சம் மாசத்துல 12th போர்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுத போறீங்க. அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல அதீத விருப்பம் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிங்க, தப்பே கிடையாது. ஆனா எல்லாரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து மாட்டிக்காது. உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து படிங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்க அதையே தான் நம்மளும் எடுக்கணும்ன்றது முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரே கோர்ஸை படிச்சு இன்னைக்கு நிறைய காலேஜஸ்குள்ள நம்ம போய் பார்க்குறோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த கோர்சஸ் மட்டும் தாங்க இருக்கு. மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி எந்த கோர்ஸும் இல்லைங்க. எல்லாமே வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இது மட்டும்தான். ஸோ எக்ஸ்ட்ரீமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ் மேட்ச் ஆனதுனால இன்னைக்கு வந்து கர்நாடகாலலாம் வந்து கேபெக்ஸே போட ஆரம்பிக்க போறாங்க. கவர்மெண்ட் நோட்டீஸே கொடுத்துருச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இவ்வளவு மாணவர்கள் தான் ஒரு கல்லூரியில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டேஷன் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு மெக்கானிக்கல்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து 1 லட்ச ரூபா ஃபீஸ் தான் கட்ட ரெடியா இருக்காங்க. பட் ஆனா இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஃபீஸ், 10 லட்ச ரூபா கேபிடேஷன் ஃபீஸ் கட்ட நம்ம பேரண்ட்ஸ் ரெடி. இங்கதாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து படிங்க, அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் வாட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் எண்ட் ஆஃப் த டே. பிடிக்காததை எடுத்து படிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ செப்டம்பர் 2026 இன்டேக் உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டடீஸ் படிக்கலாம். உங்களுடைய பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3 lakhs per yearsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆயிஷா, நெக்ஸ்ட் கொஸ்டின். I am a biology with computer science student. How can I study UG course in a European country? Help me, please. Aisha, what is there to help? We are more than happy to support you, Aisha. Aisha, first point here is, if you wish to study your bachelor's in Europe, you should have had mathematics as a subject in your 12th. If you had mathematics as a subject in your 12th, we can surely guide you for your undergraduate studies in Europe. சரிங்களா? ஒருவேளை நீங்க மேக்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வராங்க 12th படிச்சு முடிச்சுட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சொல்ல விரும்பல, எப்படி இருக்குன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பையன் வர்றான், பிசிக்ஸ் இருக்கு, இன்னொன்னு என்னது பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இல்ல, மேத்தமேட்டிக்ஸ் இல்ல. அவரு கேட்டா ஏரோஸ்பேஸ் படிக்கணுங்கிறாரு. மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம எப்படி ஏரோஸ்பேஸ் படிக்கிறதுன்னு தெரியல. அது கேட்டா இல்ல சார், இந்தியாவில் இருக்கிற சில காலேஜஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, நம்ம ப்ரமோட் பண்றது எல்லாமே யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். அங்க வந்து கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் பேச்சுலர்ஸ்ல படிக்க போறீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல உங்க 11th 12th மேத்தமேட்டிக்ஸ் இருந்தா மட்டும்தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போய் படிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வணக்கம் சார். வணக்கம். எனது மகள் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு எழுத படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை மேற்படிப்பிற்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக உத்தேசித்துள்ளேன். 12வது வகுப்பில் BSc மேக்ஸ். நான் எனது மகனை வெளிநாட்டில் அனுப்புவதற்கு என்ன படிப்பு மேற்கொள்ளலாம்? சரி, ஓகே, சூப்பர். ஸோ சார் தாராளமாக படிக்க வைக்கலாம் சார். நாங்கள் வந்து இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பி படிக்க வைங்கன்னு தான் சொல்கிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் உங்களுக்கு க்ளோஸ் டு 3 lakhs per yearலேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,000 rupees per monthலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே மாணவிகள் மனப்பாடம் செஞ்சு அரை மதிப்பெண்ணை கூட வாங்க முடியாது சார். சரிங்களா? எல்லாமே லேட்டஸ்ட் சிலபஸ். பிளஸ் மிக முக்கியமாக இங்கே ரெக்கார்ட் நோட் எழுதுறது, சும்மா தேவையில்லாம அப்சர்வேஷன் எழுதுறது, அதெல்லாம் இங்கே கிடையாதுங்க. புரிஞ்சு மட்டுமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சார். மோர் தேன் ஹாப்பி உங்களுக்கு வந்து எங்களுடைய கைடன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. ரொம்ப அழகா தமிழ்ல நீங்க வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு போறாங்க. வி ஆர் வெரி 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 ஹாப்பி ஃபார் தட். ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த நம்பர்ல கேளுங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க வந்து அப்ராட் மெடிசன் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அதை பத்தி பெருசா பேச விரும்பல. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல இதெல்லாம் பதிவு செஞ்சாச்சு. அப்ராட் மெடிசனை தவிர்த்துறது நல்லது. இதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். நான் ஒரு தொழில் முனைபவன். எதுக்கும் நோ சொல்லி எனக்கு 10 பைசா கிடைக்க போறது இல்லை. ஆனால்
ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனளிக்காத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ எண்ணமோ கட்டாயமோ எனக்கு இல்லை. அதை நான் இங்க தெளிவா பதிவு செஞ்சுக்கிறேன். அப்ராட் மெடிசன் அனுப்புற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் தாழ்மையா கேட்டுக்கிறது என்னன்னா, அங்க போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பசங்க கிட்ட உங்க ரிலேட்டிவ்ஸை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்களா? அத மனசாட்சியோட பேசுங்க. உங்களுடைய பணத்தின் ஆசைக்காக அவங்க சோழியை முடிச்சிடாதீங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உலகத்திலேயே சிறந்த இடம் மருத்துவம் பயில்வதற்கு இந்திய அரசாங்க கல்லூரிகள். இன்னைக்கு நீங்க என்னென்னமோ கண்ட்ரிஸ் கூட்டுட்டு போய் நம்ம பேரண்ட்ஸும் இதை புரிஞ்சிக்காம அங்க போய் விழுந்து எவ்வளவு ஹாரர் ஸ்டோரிஸ் நம்ம பாக்குறோம். தினம் தினம் கேள்விப்படுறோம். நம்ம பேரண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கிறாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா? கிடையாது. சவுத் இந்தியன் மெஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டா அதுக்காக நம்ம மெடிசன் போய் அப்ராட்ல போய் படிக்க முடியுமா? நமக்கு இங்க சோறா முக்கியம். இதுல வேற நம்மள வேற நிறைய பேர் கேட்கணும், என்ன சார் நீங்க மெஸ் ஃபெசிலிட்டிலாம் வச்சிருக்கீங்களா? சவுத் இந்தியன் மெஸ் கிடைக்குமா இல்ல நார்த் இந்தியன் மெஸ் கிடைக்குமா? அதான் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாதுங்க, நீங்களே தான் சமைச்சுக்கணும். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் என்ன? படிப்பு, கல்வி. சாப்பாடு ஒரு விஷயம் இல்லை, அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சமைச்சிக்க போறாங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, சார் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிபிஏ இன் கோயம்புத்தூர் பட் இன் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் விச் டிகிரி கேன் ஹெல்ப் மீ மோர். நீங்க பிபிஏ படிச்சு முடிச்சுட்டு தோழர், நீங்க தாராளமா உங்களுடைய நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இது படிக்கலாம். தட் இஸ் உங்களுடைய எம்பிஏ, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. தாராளமா நீங்க அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து படிக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம இந்த மெடிசன் பத்தி பேசிட்டு இருந்தோம். சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னா 4-5 ஃப்ளைட் எல்லாம் மாறி போறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி அன்ஸ்டேபிள் கண்ட்ரிஸ். இதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு நடுவில் அப்புறம் அவங்க பாதியில வந்துட்டு அப்புறம் கவர்மெண்ட் காப்பாற்றணும்னு உட்காந்துக்கிட்டு, இப்போ யுக்ரைனுக்கெல்லாம் எத்தனை ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பீங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யுக்ரைனுக்கு மெடிசன் அனுப்பிச்சிங்க. அங்க போருன்னு வந்த பிறகு நீங்க யாராவது போய் இந்த பசங்களை போய் ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே கிடையாது. என்ன பண்ண முடியும் உங்களால? ஒரு போர் சூழல்ல உங்களுடைய பணத்தாசைக்காக நீங்க அங்கே பசங்க தள்ளி விட்டுட்டீங்க. இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, லைஃப் லாங் கஷ்டப்படுறாங்க. நான் கடந்த 12-13 ஆண்டுகளாக மெடிசன் அப்ராட் அனுப்புறது இல்லை. அடுத்து வரக்கூடிய எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, என்னுடைய 4 ஆபீசர்ஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்ல மெடிசன் என்ற ஸ்கோப்பே கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிடுறேன் சார், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றதுதான் பண்ண போறோம், பண்ணுங்க. மெடிசன் படிக்கணும்னு எங்க ஆபீஸ்க்கு வராதிங்க, ஏன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆயிடும். நீங்க வர்றதை பத்தி இல்ல, உங்க டைம் வேஸ்ட் ஆயிடும். மெடிசன் அப்ராட் நோ. அண்ட் நாங்க எப்பவுமே கம்மியா செலவு பண்ணி அதிக ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கணும். நிறைய கடனாளி ஆயிடாதீங்க. அப்ராட் எஜுகேஷன்ங்கிறது ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதுக்கு போய் தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் வித்து ஃபாரின் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் யாராவது ஒருத்தர் ஃபாரின் போங்க நீங்க கோடி கணக்கில் சம்பாதிப்பீங்கன்னு சொல்றாங்களா, எழுந்து வந்துருங்க. கண்டிப்பா போய் சொல்றாங்கன்றதுதான் அர்த்தம். நீங்க சம்பாதிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க சம்பாதிப்பதற்கு அதற்குண்டான தகுதிகளும் திறமைகளும் இருந்தால்தான் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். அதே நீங்க ஒரு நல்ல கல்லூரியில படிக்கும்போது நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அதுதான் இது. அதே மாதிரி அப்ராட் எஜுகேஷன்ல உங்களுக்கு யாராவது ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொன்னாங்கன்னா டப்புன்னு எழுந்து ஓடி போயிடுது. ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்லி உங்களை அவங்க ப்ராசஸ் பண்றாங்கன்னா உங்களை ஒரு மோசமான யூனிவர்சிட்டிஸ்க்கு தள்ளுறாங்கன்றது அர்த்தம். ஒண்ணுமே இல்லை, நீங்க செக் பண்ணுங்களேன். இப்போ ஒருத்தர் யூகே ப்ரொமோட் பண்ணுவாரு, நீங்க சொல்லுங்க சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நான் தான் சார் எங்க யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்ட், சரிங்களா, எனக்கு ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அந்த ஏஜென்ட் கன்சல்டன்ட் என்ன சொல்லுவாங்க? நாங்க அப்ளை பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் யூகேல இருக்கு இல்லைங்களா, இவங்கெல்லாம் நமக்கு 10 பைசா கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் இதே இவங்களுக்கு கமிஷன் வர காலேஜில் போய் சேர்த்து விட்டுட்டோம்னா, உள்ள போய் தள்ளி விட்டாச்சுன்னா 2-2.5 லட்சம் ரூபா கமிஷன், அவ்வளவுதான். ஸோ எந்த கல்லூரிகள் கமிஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சிறந்த அரசாங்க கல்லூரிகள் 10 பைசா கமிஷன் கொடுக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போட்டுட்டு சேர்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 10 பைசா கமிஷன் கிடைக்காது. யாருமே சேராத கல்லூரிகள் அதிகப்படியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இந்த ஏஜென்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை உள்ள போய் தள்ளி விட்டு அவங்க சோழியை முடிக்கிறதுக்கு பேர் தான் அப்ராட் எஜுகேஷன் கமிஷன் இண்டஸ்ட்ரி. இதுல இருந்து வேறுபட்டு மாறுபட்டு 15 இயர்ஸா ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards இந்த டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ற ஒரே கம்பெனி இந்தியாவில் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். என் வாழ்நாளில் 15-16 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட யூகே, அயர்லாண்டுக்கு அந்த 2.5 லட்ச ரூபா கமிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சதில்லை.
அகைன் ஐ சே, மக்களுக்கு பயன் இல்லாத விஷயத்த நம்ம என்னைக்குமே செய்யறது கிடையாது. தட்ஸ் வாட் இட் இஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா இதுல நீங்க தாராளமா கேட்கலாம். 9884457722. I'll be மோர் தேன் ஹாப்பி டு ஆன்சர். அது மட்டும் இல்லாம சில பேர் பார்த்துருப்பீங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூஸ் போட்டிருக்கோம். 1 இல்ல, 2 இல்ல, 20 இல்ல, 30 இல்ல, 50 இல்ல, 100 இன்டர்வியூஸ் எங்க யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவில் 10,000க்கும் மேற்பட்ட அப்ராட் எஜுகேஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட ஒரு 20 இன்டர்வியூவோ 30 இன்டர்வியூவோ 40 இன்டர்வியூவோ போட்டதில்லை, போடவும் முடியாது. அவங்க பசங்க என்ன பேசுறாங்கன்றதும் அவங்களுக்கு புரியாது. இதை செய்யக்கூடிய தகுதி, திறன், திராணி படைத்த ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர். 100 இன்டர்வியூஸ் போட்டிருக்கோம். ஓப்பன் சேலஞ்ச், யாராவது போடுங்க பார்க்கலாம். 100 இன்டர்வியூஸ் போடுங்க பார்க்கலாம். அப்படியே நீங்க போட்டீங்கன்னா உங்க பசங்க எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணாங்க, அந்த கடன்லாம் அடைச்சிட்டாங்களான்றதையும் நீங்க பேசுங்க. ஏன்னா நாங்க எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கோம் அந்த இன்டர்வியூல. மேக்சிமம் ஃப்ரீ எஜுகேஷன், அஃபோர்டபுள் எஜுகேஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சிருக்காங்க. அதான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது நல்லதோ தயவு செஞ்சு எல்லாரும் கை கோர்த்து அதை செய்வோம். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோலியா முடிக்கிறதுலாம் இன்னைக்கு எல்லாரும் குறியா இருக்காங்க. கமிஷன் கமிஷன் கமிஷன். இதை ஒழிச்சு கட்டுவதுதான் நம்ம ஒரே மிஷன். அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு, பேசுவோம். ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி பை 2018. ஐ ஹேட் அ கோல் டு டூ மை மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி. டியூ டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஐ வென்ட் ஃபார் ஒர்க். இப்போ வரைக்கும் எம்எஸ்சி பண்ண முடியலன்னு ரொம்ப டவுனா இருக்கு. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் தட் நவ்? சாரி, நீங்க தாராளமா பண்ணலாம். நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் யாருமே கிடையாது. பட் நாங்க 25 இயர்ஸ்க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. அதனாலதானே தவிர நீங்க எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஸோ ஐ கெஸ் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் பதில் சொல்லியாச்சு. அண்ட் இந்த மாதிரியான நேரலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம வந்து செய்யறோம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸு, கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமா நீங்க வந்து இதுல போஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து எங்ககிட்ட தான் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு நான் சொல்லவே கிடையாதுங்க, சரிங்களா? நிறைய பேர் இதுல வேற கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நாங்க ப்ராசஸ் பண்றோம், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ப்ராசஸ் பண்றோம், வாங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க, எங்க மூலியமா ப்ராசஸ் பண்ணா பண்ணுங்க, இல்லை நீங்க எப்படின்னா ப்ராசஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு கொடுத்து இந்த கமிஷன் பேயிங் யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு மாணவனும் மாட்டக்கூடாதுங்கிறது தான் நம்ம நோக்கம். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு, சரிங்களா, 5 கோடி 6 கோடி வாங்குறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க 6 கோடி கட்டுறீங்க, அவங்க உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா காரை கொடுக்கும் போது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுமா? ஆகாது. அது ஏமாற்று வேலையா இல்லையா? கண்டிப்பா ஏமாற்று வேலை தான். ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுல பிரச்சனை இல்லை, அதுக்கு செலவும் பண்ணிடலாம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு 4-5 லட்ச ரூபா காரை கொடுக்கும்போது அதுக்கு எதுக்கு நம்ம 5-6 கோடி செலவு பண்ணணும்? இங்கதான் பிரச்சனையே நிலவுது. ஸோ அடுத்த கொஸ்டின், முகமது சரிஃப். ஹாய் சார், டிப்ளமோ இசிஇ கம்ப்ளீட்டட் 2024, 1.5 இயர்ஸ் கேப். அது பிரச்சனை இல்லைங்க. 1.5 இயர்ஸ் கேப் வந்து ப்ராப்ளம் இல்லை. தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். we will be more than happy to guide you through the entire process. ஸோ அவ்வளோதான், எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. ஸோ ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கலாம். முக்கியமாக இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி இன் யூரோப் ஆட்ஸ் தான் ஓடுது, ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்? மற்ற எல்லா கண்ட்ரிலையும் சோழி முடிந்து விட்டது. யூஎஸ் பத்தி கேட்கவே வேணாம், தலைவர் ட்ரம்ப் அடிச்சு தூக்குறாரு. கனடா 80% விசா ரெஃப்யூசல், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து 50% விசா ரெஃப்யூசல், அயர்லாந்து யூகே 1 year டிகிரி நாட் வேலிட் பிளஸ் ஃபீஸ் அதிகம், எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. மிச்சம் இருக்கிறது யூரோப் தானே. இன்னைக்கு எல்லாம் யூரோப் 15-16 வருஷமா அப்ராட் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? செக் ரிப்பப்ளிக்ல நீங்க போய் படிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 15 வருஷமா ஏன் தெரியல? இத்தனை வருஷமா எங்க போயிருந்தீங்க? நான் 15 வருஷமா செக் ரிப்பப்ளிக், நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, போர்ச்சுகல், பிரான்ஸ், டென்மார்க், ஹங்கேரி, இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் நான் ப்ரமோட் பண்றேன். அதே ஃபோக்கஸ், அதே ப்ராசஸ் அண்ட் பிளஸ் ஸ்டாஃப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்க பார்க்கணும். இது வந்து சும்மா வந்து யூகே மாதிரி ஒரு நாள் ஆஃபர் லெட்டர் வாங்கி 5 நாள்ல விசா வாங்குற கதை இல்லை. உங்களுக்கு ஸ்கைப் இன்டர்வியூ இருக்கும், நாஸ்டிஃபிகேஷன் இருக்கும், லீகலைசேஷன் இருக்கும், உங்க டாக்குமெண்ட்ஸ் அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும், ஏபிஎஸ் இருக்கும், ஸ்லாட் வாங்குறது பெரிய சேலஞ்சு, அங்க அகாமடேஷன் பார்க்கணும், ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. பிளஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்துல தள்ளி விட்டு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கமிஷன் சம்பாதிக்கிற கான்செப்டும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கிடையாது. ஸோ
ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு அனலைஸ் ஹூ இஸ் த ஏபிள் பார்ட்னர் ஹூ வில் ஹேவ் த வேர் வித் ஆல் டு சப்போர்ட் தெம் த்ரூ ஆல் தீஸ் ப்ராசஸஸ். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுல அவருடைய பேர் இல்லை இதுல, அவர் கம்ப்ளீட்டா தமிழ்ல கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த செஷனுடைய பெஸ்ட் கொஸ்டினா நான் செலக்ட் பண்றேன். சார் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வி வில் ஷார்ட்லி சென்ட் யூ கிஃப்ட் வச்சர். நெக்ஸ்ட் டைம்ல இருந்தெல்லாம் யாராவது கேள்வி கேட்குறீங்கன்னா உங்க பேர் போட்டு நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சொல்றதுங்க, அதை உங்க பேரை சொல்லி இவங்க தான் வின்னர்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஈஸியரா இருக்கும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஸோ மற்றும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில கண்டிப்பா நம்ம சந்திப்போம். செப்டம்பர் 2026 இன்டேக் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க என்ரோல் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஆஃபீஸ்க்கு வாங்க, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க, தென் வி கேன் பிளான். அண்ட் வெபினார் கண்டக்ட் பண்றோம் எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி சண்டே 7:30 PM லைவ். கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஷேர் யூ த லிங்க் அண்ட் வெல்கம் யூ டு தி வெபினார். எஸ் சார், உங்களுக்கு டீம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, வவுச்சரும் உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ ஆல் த ஒர்க் இஸ் டன். ஸோ நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில வெகு விரைவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.